நாங்க ரீசென்ட்டா பாடி சரவணா ஸ்டோர் விசிட் பண்ணியிருந்தோம். வீடு ஷிஃப்ட் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா சில ஐட்டம்ஸ்லாம் தேவைப்பட்டது. அதனால நாங்க விசிட் பண்ணி கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த ஐட்டம்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த பிளாஸ்டிக் ட்ரேஸ் வந்து ஒரு 4 வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா கிச்சன்லேயும் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆயில் வந்து கொட்டாமல் கீழெல்லாம் கொட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து 4 வாங்கியிருந்தேன். ஈச்சே பார்த்தீங்கன்னா ₹81 வந்து வந்திருந்தது. இது அதிகமான ரேட்டா கம்மியான ரேட்டான்னு எனக்கு அப்போ தெரியல. பட் அதுக்கப்புறம் நிறைய ஸ்டோர் விசிட் பண்ணும்போது இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான ரேட் கொடுத்து வாங்கிட்டு வந்த மாதிரி இருந்தது. நீங்கள் மற்ற கடையிலையும் அர்ஜென்ட் இல்லை அப்படின்னா மற்ற கடையிலையும் விசிட் பண்ணி அந்த ப்ரைஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அரேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தது அர்ஜென்ட்டாக, அதனால நான் இங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க. இது ஜஸ்ட் ₹99 தான். என்னென்னா இதில் வந்து நமக்கு ஸ்பூன் வைக்கிற ட்ரே கிடையாது. இது வந்து பாத்திரம்லாம் வந்து கவுத்து வைக்கிற ஒரு ட்ரே தான். இது வந்து ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா 250, 300 அந்த ரேஞ்சில் தான் நான் பார்த்துருக்கேன். அப்போ பார்த்தப்ப ரொம்ப ப்ரைஸியாக தான் இருந்தது. பட் இந்த ஸ்டோரில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இது ஆஃபர் ப்ரைஸில் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க. இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸ் மேலே ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. எந்த டேமேஜுமே இல்லை. பிளாஸ்டிக்கும் வந்து அவ்வளோ மோசமாலாம் இல்லை. ₹99க்கு கண்டிப்பாக இது ஒர்த்து தான். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னால் இதில் வந்து ஸ்பூன் வைக்கிற ட்ரே இல்லை. ஸ்பூன் வைக்கிற ட்ரே இருக்கிற இது வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. ஆனால் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 250, 300 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. பட் வந்து இது ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப காம்பேக்ட்டு. ரொம்ப சின்ன கிச்சன் மேலே தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. தட்டெல்லாம் வச்சா ரொம்ப அழகாக தண்ணி வடிஞ்சிருது. நமக்கு தண்ணியாகவே இல்லை. நான் டப் தான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம ஹீட்டாக எதனா ப்ராடக்ட் வைக்கிறோம், டைல்ஸ்லலாம் வைக்க முடியாது அப்படின்றப்ப நம்ம இந்த ஸ்டாண்ட் மேலே வச்சு வைக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் வந்து எண்டில் வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல க்ரிப்பாக இருக்கும். எதனா வச்சிங்கன்னா கூட சரிஞ்சு விழாமல் சூப்பராக வந்து இது நிற்கும். என்னென்னா இது வந்து நம்ம வேக வைக்கும்போதோ சின்னதாக வந்து நம்ம குக்கரில் எதனா வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸ்டாண்டா, அந்த மாதிரி ஸ்டாண்டாக இது யூஸ் பண்ண முடியாது. இதில் பிளாஸ்டிக் கொடுத்துருக்கிறதுனால அதுக்கு வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கே இல்லாமல் ஸ்டீலில் இருக்க ஸ்டாண்டு தான் வந்து நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணணும். பட் இது வந்து நான் பாத்திரம் வந்து வைக்கிறதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். பட் அந்த பர்பஸ்க்கு இது ரொம்பவே நல்லா யூஸ் ஆகுது. வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் இல்லைன்ட்டு இது வாங்கியிருந்தேன். இது சூப்பராக இருக்குது. இந்த வாட்டர் பாட்டில் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஒன்று ஸ்டார்டிங்கில் ஒரு பிளாஸ்டிக் ஸ்மெல் மாதிரி இது வந்துடுது. பட் இப்போ வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப வாஷ் பண்ண அந்த ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சூப்பர் குவாலிட்டி, நல்ல ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் இது. டப்பர்வேர் பாட்டில்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு குவாலிட்டி இருந்தது. கண்டிப்பாக இது போனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் இந்த குட்டி குட்டி ஸ்பூன்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இது வந்து ஈச் வந்து ₹4 வந்தது. ஏன்னா இது வந்து ஸ்பைஸ் பாக்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதில் வந்து போட்டு வைக்க யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக இது வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வாங்கினேன். இதை வந்து நீங்கள் மைக்ரோவேவ்லேயும் வச்சு யூஸ் பண்ணலாம் ஹீட் பண்ணும்போது. தென் வந்து இந்த மேட் எல்லாமே வாங்கியிருந்தோம். ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டதுனால நாங்கள் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரைஸி தான் சொல்லணும். டிமார்ட்டில் இதை விட கம்மியாகவே நாங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம். இந்த மேட் வந்து ஈச் வந்து ₹54 இந்த ப்ளூ கலர் மேட்டை. பட் இது குவாலிட்டியாக தான் இருக்குது. குவாலிட்டி பற்றி நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. பட் இதே மாதிரி இருக்க ப்ராடக்ட் வந்து டிமார்ட்டில் ரொம்ப கம்மியாக பார்த்த மாதிரி இருந்தது. தென் இந்த மேட் வந்து நமக்கு டோர் கிட்ட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். க்ரிப்பாகவும் இருக்கும். எதுவும் வந்து நமக்கு இதுவாகாது, ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக பேக்கில் வந்து ஆன்டி ஸ்லிப் மாதிரி வந்து ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மேட் வந்து பார்க்குற மேட் வந்து இது பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லாவே உறிஞ்சுது. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாலுமே நெக்ஸ்ட் டைம்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இந்த மேட் வந்து வெளியே வந்து டோருக்கு வெளியே யூஸ் பண்ணுறது, மண் ஆர் எதனா தட்டி விட்டு வரதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற மேட்டு. இது வந்து ₹101 இந்த மேட்டோட ரேட்டு. தென் இந்த டஸ்ட்பின் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து நம்ம காய்கறி குப்பை அந்த மாதிரிலாம் எதனா ஃபுட் வேஸ்ட்லாம் போடுறோம் அப்படின்னா ஸ்மெல் வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிற இது வந்து வாங்கியிருந்தோம். இதுவுமே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே நம்ம ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு, ரீஹீட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இது வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த டைல்ஸ் க்ளீன் பண்ணுற ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்க ஐட்டம் வாங்கியிருந்தேன். இதுவுமே நல்லா தான் இருக்குது.
கிளிப்பு வந்து வாங்கியிருந்தேன். இது அரௌண்ட் 20 ருபீஸ் கிட்ட இருந்தது. அப்புறம் ரூம் ஃப்ரெஷ்னர் வாங்கியிருந்தேன். இது செட்டாகவே வந்து 130 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். தென் இந்த பிஜிஎனோட சிப்பர் பாட்டில் மாதிரி வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகலாம். ஜூஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். கிளாஸ் கண்டெய்னர் மாதிரி வித் லிட்டோடு வந்திருந்தது. 99 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதுவுமே ப்ராடக்ட் வந்து ரொம்பவே ஒர்த்துன்னு தான் சொல்லணும். தென் இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் வாங்கியிருந்தேன். ப்ரஷ் வித் நம்மளுக்கு ஸ்டாண்டுமே இதோட வந்தது. இது வந்து 230 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். நம்ம வந்து ப்ரஷ் எப்பவுமே அப்படியே தான் நம்ம வச்சுருவோம் இல்லையா ஓரத்தில். அது அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டாண்டோடயே இப்போ வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கட்டும்ன்றதுக்காக ஒன்று வாங்கியிருந்தோம். இது 233 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். தென் ஒரு சாதாரண ஒரு ப்ரஷ்ஷுமே வந்து வாங்கியிருந்தோம். இது ரவுண்ட் டைப்பில் இருக்க ப்ரஷ் வந்து இதுவுமே டாய்லெட் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் தான். இதுவுமே குவாலிட்டியாக இருந்தது. இது 107 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து நம்ம கிச்சன்லலாம் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். கிச்சன் ஆர் டோர்ஸில் கூட நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் கிச்சனில் தான் இதை ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு கரண்டிலாம் மாட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுலேயே எப்படி வந்து ஸ்டிக் பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் ஒரு 2 ஸ்பூன் தான் வந்து அகைன் வாங்கியிருந்தேன். 14 ருபீஸ் ஈச் இந்த ஸ்பூன். அப்புறம் வந்து ஃபோர்க்குமே தேவைப்பட்டது, அதுவுமே வாங்கினேன். அது 17 ருபீஸ்க்கு. ஸ்பூன் ஐட்டம்ஸ் அங்கே அவ்வளோ இருந்தது. தென் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வாங்கியிருந்தேன். ஈச் வந்து 15 ருபீஸ் தான். சரி அதை நம்ம ஃப்ரிட்ஜில் எதனா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன். தென் இந்த எக் செப்பரேட்டர் வாங்கியிருந்தேன். பட் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்து வாங்கினா. பட் கண்டிப்பாக இது யூஸ்லெஸ் தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஹோல்ஸ் வழியாகவே நம்மளுக்கு வந்து எக்ஸ் எல்லாமே வந்துடுது. எல்லோ எக்ஸும் சேர்த்து வந்துடுது. ஸோ அது யூஸ்லெஸ் தான் சொல்வேன். அந்த மாதிரி ஐட்டம் வாங்காதீங்க. இந்த இது வந்து அகைன் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர். இதுவுமே வந்து நம்ம ஆஃபீஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம். ஃபுட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ரீஹீட் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குவாலிட்டியாக தான் இருக்குது. இது இப்போ வரைக்குமே நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இந்த ப்ராடக்ட். பொரியல், சட்னி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு சின்ன பென்டோ பாக்ஸும் வாங்கியிருந்தேன். இதுவுமே குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இந்த மரத்தில் இருக்க கிளிப்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். இதுவுமே நல்லாயிருக்கு குவாலிட்டி. ஆனால் என்ன கலர் வந்து நமக்கு மாறிடுது. இதே கலரில் வந்து அது வராது. யூஸ் பண்ண ஒரு மாதிரி ஆகிடும். இது வந்து பாத்ரூம் டைல்ஸ் க்ளீன் பண்ணுற ப்ரஷ். இதுவுமே சூப்பர் குவாலிட்டி, நல்லாவே இருக்குது. தென் இந்த பேஸ்கெட்ஸ் மாதிரி இருக்க இந்த ட்ரேஸ் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து நமக்கு கிச்சனில் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. தென் இந்த ப்ரூம் ஸ்டிக் வந்து வாங்கியிருந்தோம். இதுவுமே நல்ல குவாலிட்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நான் இன்னும் நிறையா அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.